இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். விஜய் பிரச்சாரத்தில் 41 பேரை பலிவாங்கிய அதே கரூர் வேலுசாமிபுரத்தில் நாதக பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. சாட்டை துரைமுருகன் பேசுகையில் 41 பேர் சாவுக்கு காரணமான விஜயை கைது செய்யாதது ஏன் என ஆவேசமாக கேட்டார். அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைத்தார். முதல்வர் ஆவதை விட வேறென்ன கொள்கை விஜய்க்கு இருக்கிறது எனவும் கிழித்தார். வேலுச்சாமிபுரத்தில் சரியாக 5 மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த 5 மாதங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி தராமல் இல்லை. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த இடத்துல கூட்டம் போடுவதற்கான தைரியமும் துணிச்சலும் இல்லை. ஏன்னா 9 மணிக்கு மேலே இங்கே ஆட்கள் நடமாட்டமே குறைஞ்சிச்சுன்றாங்க. கடைகளே இன்னும் திறக்கப்படலை. நமக்கு அதன் மீது நம்பிக்கையிலும் கூட வெகுசன மக்களுக்கு ஒரு இறுக்கம், ஒரு அச்சம், ஒரு வகையான பதட்டம். தொலைக்காட்சியில், செய்திகளில், வலைதளங்களில் அதை செய்தியாக படித்தவர்களுக்கே அச்சமும் ஒரு தயக்கமும் ஒரு பதட்டமும் இருக்கும் என்றால், துள்ள துடிக்க இதே இடத்துல 41 பேர் சாவதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உறவுகளால் மீள முடியாது. அது சத்தியம். குழந்தைகளை பறிகொடுத்த தாய், கணவனை பறிகொடுத்த மனைவி, மனைவியும் மகளையும் பறிகொடுத்த கணவன் நிம்மதியா 20 லட்சம் 40 லட்சத்தை வச்சு உறங்கிடுவானா? வெளியே சொல்லலாம், ஊடகத்தில் பேசலாம், யாரையும் விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இது யாரால் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 21ஆம் நூற்றாண்டுடைய உச்சத்துல தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிற இந்த நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட 500 ட்ரோன் கேமரா, குறைந்தபட்சம் ஒரு 1000 டிவி சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்கிறது. அப்படி இருந்து அசால்ட்டா சொல்றான், இது காவல்துறையின் தவறு, இது அரசின் தவறு, இது செந்தில் பாலாஜியின் தவறு, இது அந்த அமைச்சரின் தவறு, இது திமுகவின் தவறு. குண்டர்கள் உள்ளே புந்துட்டாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, குழி இருந்துச்சு, கான்ஸ்பிரசி தியரி பேசினான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவேக்காங்கிற கட்சியில நல்லா ஒருத்தன் தான் சொல்லு சொல்லு. சரியாக 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7 மணிக்கு 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வராமல் இருந்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்குமாடா? இல்ல உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? எங்க சொல்றான், விஜயை கேள்வி கேட்டா சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சம், இடுமானம் கார்த்திக்கு 50 லட்சம், சீமானுக்கு 10 கோடி. சரி, நாங்கள் விஜயை பத்தி கேள்வி கேட்டால் எங்களுக்கு திமுக பணம் தருது. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? வேல்முருகன் பேசுறாரு, அவருக்கும் திமுக பணம் தருதா? எப்படா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற இந்த கூட்டம். உண்மையில தம்பி கார்த்தி சொன்னது போல, நான் இந்த கரூர் மரணம் குறித்து தொடர்ச்சியாக பேசுவதற்கு திமுக ஆதரிக்கணும், செந்தில் பாலாஜி ஆதரிக்கணும், காவல்துறை ஆதரிக்கணும் இல்ல. நான் காவல்துறையை உண்மையிலே வன்மையா கண்டிக்கிறேங்க. இந்த கூட்டத்தில் கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். 41 பேர் சாவுக்கு காரணமாக இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராமல் கோலை போல பச்சோந்தி போல ஓடுகாலியாக ஓடி போன அந்த பச்சை கோலை விஜயை எஃப்ஐஆர்ல கூட சேர்க்காத கரூர் காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மீம் போட்டதற்காக பறந்து போய் தர்மபுரியில காளி என்கிற தம்பியை கைது பண்ண காவல்துறை,
காவிரி போராட்டத்திலே பங்கேற்றதற்காக எங்கள் தம்பி இடமானம் கார்த்திக் மீது குண்டர் சட்டம் போட்ட காவல்துறை, பாக்ஸ்கான் பெண் ஊழியருக்காக பேசியதற்காக என் மீது குண்டர் சட்டம் போட்ட இந்த காவல்துறை, இதே கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து பேசியதற்காக என் மீது கரூர் சைபர் கிரைமில் வழக்கு போட்ட இந்த காவல்துறை 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களில் அறிவித்துவிட்டு கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானது தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து விட்டு 12 மணில இருந்து பெண்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி செந்தில் பாலாஜி விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று 8 மணிக்கு கூட்ட முடியுது. 8:10க்கு விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு? 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா 31 பேர் இறந்திருக்காங்க, என்ன சொல்றீங்க? ஓடுறாரு. சென்னை வானொலி நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடுறாரு. 4 நாள் கழிச்சு காணொளி வெளியிட்டு, நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன், சிஎம் சார் என்னைய பழிவாங்க, என்னைய பழிவாங்க, எங்க ஆட்களை விட்டுறீங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன், உன்னால முடிஞ்சத புடுங்கடா என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். ஏன் வரல? இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், புடுங்குவான். எங்கடா வருவ? நான் ஏன் சொல்றேன், எதுக்குங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச? ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒளிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தும் சிங்காரவேலரும் தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவரும் அரசியல் செய்த இந்த நாட்டில், சுப்பராயன் போன்ற கவுண்டர்கள் அரசியல் செய்த இந்த நாட்டில் ஒரு சினிமா கூத்தாடி வந்து அரசியல் செய்வான் என்றால் அந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டியது எங்கள் முதல் வேலை. அப்ப திமுக எங்க எதிரின்னு உலகத்துக்கு தெரியும். நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக தீய சக்தி, அதை யார் சொல்றா? சார், திமுக தீய சக்தி. ஓகே, அதிமுக அது ஊழல் சக்தி. இவங்க நீங்க யாருங்க? நான் ரொம்ப தூய சக்தி. திமுக தீய சக்தி, கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். எம்ஜிஆர் ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல். அதிமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும். டேய், யாரா நீ முதல்ல? நீ யார் முதல்ல? விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியே வந்தா என்ன ஆகுண்டாரு? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கானா? நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க கரூர்ல. திங்கக்கிழமை தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊர்ல திங்கக்கிழமை சாயந்தரம் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். ஏன்? அவன் கொள்கையை பேசுவான், உண்மையை பேசுவான், உறக்க பேசுவான், உறுதியா பேசுவான். என்ன நம்பிக்கையோடு மக்கள் நிக்கிறான். அந்த கரூர் மக்கள்கிட்ட கேட்கிற, உங்க வீட்டுல விஜய் இருக்காங்களா? உங்க வீட்டுல ஏண்டா வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவையில்லடா. நாட்டில் இருக்கக்கூடிய அநீதிகளை, அடக்குமுறையை, அக்கிரமங்களை, ஆற்றுவள கொள்ளையை, கனிமவள கொள்ளையை தடுக்க வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுறான். நீ யாரு? வீட்டுக்கு ஒரு புனர்காசோ தேவை, வீட்டுக்கு ஒரு சேகவரா தேவை, வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவை, வீட்டுக்கு ஒரு காகிதமில்ல தேவை, வீட்டுக்கு ஒரு காமராஜர் தேவை, வீட்டுக்கு ஒரு முத்துராமலிங்க தேவர் தேவை என்றால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு விஜய் யார்? நீ சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க, யாரு விஜய்? யாரு சொல்லு? Who is விஜய் சொல்லு. வீட்டுக்கு ஒரு தற்கூரிய எந்த அப்பா அம்மாவும் உருவாக்க மாட்டாங்க. சொந்த அப்பா அம்மா மேலேயே என் போட்டவை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்ட ஒருத்தனை எந்த வீட்லயாவது பெற்றெடுக்க விரும்புவாங்களா உலகத்துல? சொந்த அப்பா அவரை மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி காட்சி உருவாக்கி
அவரை வந்து பெண்களுடைய பேண்ட் பாக்கெட்ல கைவிடுற மாதிரி காட்சியை வச்சு அவரை அப்படி உருவாக்கி எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்த அப்பா, அந்த அப்பா என் பெயரை பயன்படுத்த கூடாது என்று வழக்கு போட்ட ஒரு சைக்கோ இந்த மக்களுக்கு உண்மையா இருப்பான்னு எப்படிடா நம்புறீங்க? அந்த தம்பி கார்த்தி சொன்னான் படத்துல, உசிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க பாரு. இவர் யார் பெற்ற மகனோ இவர் யார் படத்துல அத போடுறாங்க. கரூர்ல ஓடி போயிட்டாங்க, கரூர்ல ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் பெற்ற, டேய் ஓடி போனவனுக்கு ஏதாவது இப்படி போன ஓடுகாலின்னு போடு. ஓடி போனவனுக்கு யார் பெற்ற மகனோ? நான் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த இடத்திலிருந்து கேட்பதான் சரியா இருக்கும். காவல்துறையின் மீதும் கரூர் கூடிய மாவட்ட ஆட்சியின் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் பழியை போட்டாரு. அப்புறம் என்ன மைத்துக்காக கூட்டம் நடந்த இந்த இடத்துல கரூர் காவல்துறைக்கு நன்றி சொன்ன. ஏன் நன்றி சொன்ன? நன்றி சொன்ன காவல்துறையை நீ எதற்காக மறுநாள் காணொளி வெளியிட்டு காவல்துறையின் தவறுன்னு சொல்லி சொன்ன? காவல்துறை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த மரணம் 150 பேர் மரணமாக சத்தியமா மாறி இருக்கும். எங்களுக்கு காவல்துறை மீது விமர்சனம் உண்டு. காவல்துறையில் இருக்கிறவன் யாரு இல்லை, ஸ்காட்லாந்து கடனா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காவா, ஒன்னு பரமத்தி வேலூர், இல்ல ஈரோடு, இல்ல இங்க குளித்தலை, இல்ல திருநெல்வேலிக்காரன், திருச்சிக்காரன். காவல்துறை இருக்கிற யாரு? அவன் கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் சாவதை எந்த மனுஷனாவது வேடிக்கை பார்ப்பானா? எனக்கு தெரிந்த ஒரு காவலர் அந்த அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஒத்த மனுஷனா கிட்டத்தட்ட 18 பேரை உடம்புல தூக்கி போட்டு போய் காப்பாத்துறான்டா. அந்த காவலருக்கு என்னுடைய ராயல் சல்யூட்ரா. அப்படியும் காவலர் இருக்காங்க. கரூர் காவல்துறை அன்னைக்கு சரியாக செயல்படாம மொத்தமா கை கட்டி நின்னுச்சு வச்சுக்கோங்க, 150 பேர் செத்துருப்பான். அந்த செயற்கை சுவாசம் கொடுத்து இருதயத்தை அமுக்கி எல்லாம் செயலிழந்து போன இருதயத்தை செயல்படுத்தியது முழுக்க காவல்துறை. இவர் விஜய் குருதியகம், விஜய் மருந்தகம், விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்களும் ரத்தம் கொடுக்கிறோம். கரூர்ல 41 பேர் செத்து 150 பேர் மயக்கம் போட்டும் போது விஜய் குருதியகம் ரத்தம் கொடுத்ததா இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்குடை பாசறை ரத்தம் கொடுத்ததா? எங்க அண்ணன் சீமான் வெளிப்படை அறிவிச்சார். கரூரில் இந்த கூட்டு நெருக்கடியில் விஜய கூட குற்றம் சாட்டல, கூட்டு நெருக்கடி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நம்மளுடைய வார்த்தை கவனிக்கணும், தாவேக்கால நம்மளுடைய சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் ரத்தம் கொடுங்கள் என்று அறிவித்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ என்ன பண்ண? 12 மணிக்கு போனா கிரவுட் இருக்காது. திமுக பெரியாள நாம பெரியாளர் காட்டணும். 30 விழா நடந்திருக்கு. 30 விழா விட பெரிய கூட்டத்தை காட்டணும். அப்போ வெயில்ல மக்கள் காத்திருக்கட்டும். குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? இதே இடத்துல 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார், 5 மணிக்கு வருவார். 5 மணிக்கு வந்துட்டாரு, பைபாஸ்க்கு வந்துட்டாரு. 5 மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது, சார் உள்ள போனா மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகாதீங்க, கூட்டம் நெருக்கடியா இருக்கு, காலையிலிருந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான், வண்டி இவ்வளவு பெரிய பேருந்து பாத்திருக்கீங்களா? இந்த ராட்சசன் படத்தை வர வண்டி மாதிரி இருக்கும், ஒரு யமகாதக பேருந்து மாதிரி இருக்கும், அதுல போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படித்தான் போவோம் அப்படின்னு திமிர் எடுத்து உள்ள வர்றாங்க. மீண்டும் காவல்துறை போய் எச்சரிக்குது. இது எஃப்ஐஆர்ல இருக்கு. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, உள்ள போனா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும், இல்ல நாங்க அங்கதான் போவோம். இப்படி நெருக்கி நிக்கிறீங்க இவ்வளவு பேரு. இதுக்கிடையில ஒருத்தன் இருசக்கர வாகனத்தை எடுத்து உள்ள வரான், என்ன ஆவீங்க? இதுக்கிடையில ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து ஒருத்தன் உள்ள வரான், என்ன ஆவீங்க? நெருக்கி நிக்கிறீங்க. நெருக்கி நிக்கல ஒரு ஆள் போயிட்டு வரதே கஷ்டம். இதுக்குள்ள ஒரு 15 அடி 30 அடி நீளத்துல ஒரு பேருந்து வந்தா என்ன ஆகும்? அதனால தான் மரணம். அவனை பார்க்கறதுக்காக எல்லாம் பின்னாடி போறாங்க. பின்னாடி யாருன்னு தெரியல, பொத்துன்னு விடுறாங்க. இந்த 41 பேர் மரணத்திலே எங்களுக்கு கூடுதலாக ஒரு வழி என்னவென்றால், காதல் ஜோடிகளாக போன ஆகாஷ் என்கிற ஒரு பையன் இறந்து போனான். அந்த பையனும் அவனுடைய காதலியும் இறக்கிற காட்சி சமூக வலைதளத்தில் இருக்கு. என்கேஜ்மெண்ட், திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து சரியா 1 மாசம் காதல் திருமணம், பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்க போகுது. 1 மாசம் திருமணம். அந்த பிள்ளை பக்கத்துல ஒரு பொண்ணு கீழே விழுது, அந்த பொண்ணும் கீழே விழுது, அந்த பையனும் கீழே விழுறான் பொண்ணை காப்பாத்த. அந்த பையன் ஆகாசு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன். அந்த பிள்ளை விஜயனுடைய ரசிகை இல்லையான ஆகாசு நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்த்தவன்.
எங்களுடைய உறுப்பினர் அவன் இறந்து போயிட்டான். வாழு மட்டும் சாகலடா, ஏழும் சேர்ந்தாண்டா செத்துருக்கிறான். உன்னை பார்க்க வந்து 8 குழந்தைகள் 13 பெண்கள். எப்படா மலேசியால போய் உனக்கு ஆட்டம் போடுவதற்கு மனசு வருகிறது என்கிற தம்பி இடுமானம் கார்த்தியுடைய கேள்வி அறச்சீற்றம் உள்ள கேள்வி. கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே போய் நடனமாடுறாரு. எப்படி மனசு வருது? அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் ஆடுவாங்களா? அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து தளபதி பாட்டுக்கு ஆடுவாங்களா? அவங்களுக்கு மனசு வருமா? 16 நாள் காரியம் முடிக்கணும், அந்த காரியம் முடிக்க வைக்க நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்னா இப்போ 1 வருஷம் திதி கொடுக்கணுமே, அதுக்கு முன்னாடி எப்படி பேசுனேன், எப்படி ஆடுனேன்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இன்னும் இவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது. எந்த கொள்கையும் இல்லை. என் கொள்கையை கேட்டா என்ன சொல்றான்? கன்ஃபார்ம் ப்ரோ, நீங்க டீம் கேட்ட காசு வாங்கிட்டீங்கன்றான். கொள்கையை சொல்றா அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள் பா. உங்க கொள்கையை சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா சேர்த்திருக்கமே, அது ஒரு போட்டோஷாப் தந்து எடிட் பண்ணிடுவான். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா இணைக்க. உன் கொள்கை என்ன? திமுக திராவிடம் என்கிற கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் திமுக என்றால் திராவிடம் என்கிற கொள்கை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி என்றால் தமிழ் தேசியம் என்கிற உன்னத கோட்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் என்றால் பொது உடைமை, பிஜேபி என்றால் இந்துத்துவா. அப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன கொள்கை இருக்கிறது? எந்த கொள்கையும் இல்லை. கனவு இருக்கா? இலக்கு இருக்கா? லட்சியம் இருக்கா? நோக்கம் இருக்கா? ஒரே ஒரு கனவு, என்னது? சிஎம் ஆயிரணும். ஒரே ஒரு நோக்கம் என்ன? சிஎம் ஆயிரணும். ஒரே ஒரு இலக்கு என்ன? சிஎம் ஆயிரணும். சிஎம் ஆகி என்ன பண்ணுவ? பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங் கண்ட கனவு இன்னும் நிறைவேறவில்லை. நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுப்பேன் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு. அதுபோல உனக்கு கனவு இருக்கிறதா? காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை கொடுப்பேன். தமிழ்நாடு அமைச்சரும் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு ஒரு தரமான மருத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதுபோல உனக்கு ஒரு கனவு இருக்கா? தேனியில் விஜயை சாட்டை துரைமுருகன் கடுமையாக விமர்சித்து பேசியதால் நாதா கவினருக்கும் தாவே கவினருக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டது. அடுத்த 2 நாளில் கரூரிலும் சீற்றத்துடன் பேசி தாவே கவினரை மீண்டும் கொந்தளிக்க வைத்துள்ளார். திமுக ஆதரவாளர்னு சொல்றான், எங்களையும் என்னையும் அவரையும். இவங்க பேசுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழாம போயிருன்றான். நாங்க பேசுறேன், விஜய கேள்வி கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விடாது. இப்படிதான் சொன்னாங்க. பிஜேபி திட்டாதீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்படா பிஜேபி உள்ள வரும்? என் வீட்டுல சுவிட்ச் போட்டா எப்படா ஏத்து வீட்டுல லைட் எரியும்? டேய், அடிப்படை புரியுதுன்னா அப்படி சொல்லி பழகனா. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபி உள்ள வந்துடும். இவன் விஜய திட்டுனா நாம் தமிழர் கட்சி திமுக போயிருச்சு. விஜய நாங்க திட்டலங்க, விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறோம், கேள்வி எழுப்புறோம். இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம அவர் எங்களை கடந்து போறாங்களாம். ஒருத்தன் சொன்னா வா வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி, நீ உயிரோட நீ தேனிக்கு வந்தா உயிரோட போக முடியாதுன்னா. சரி வந்தாச்சுனா தேனிக்கு வந்தாச்சுனா எங்க தேனினா தேனிக்கே தான் வருவியா? கம்பத்துக்கு வர மாட்டியான்னா? கம்பத்துக்கு வரணுமா? சரி கம்பத்துக்கு வரேன்னு கம்பத்துக்கு போயிட்டேன். கம்பத்துக்கு நான் கம்பத்துக்கு வருவியா? நான் கம்பத்துல இருக்கேன். நானும் கம்பத்தாண்டா இருக்கேன். எந்த கம்பத்துல பார்த்தா அவன் லைட் கம்பத்துல உட்காந்துருக்கேன், அணில் குச்சி. அவன் நினைச்சிட்டான் ஏதோ வாய்ச்ச விடாளுக்கு யூடியூப்ல 10க்கு 10 ரூம்ல உட்காந்து மைக் வச்சு பேச நினைச்சான். டேய், இந்த நிலத்தில் நீ தலைவனா ஏத்திருக்கிறவன் ஓடுகாலி விஜய். நாங்கள் தலைவரா ஏற்றிருப்பது 24 நாடுகளை ஓட விட்ட எங்கள் தலைவன். சாட்டை துறைமுருகன் அங்க வந்த பிரச்சனையாயிரும். அங்க வந்த தம்பி கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளைகள் இருக்கு, அது ஒண்ணுதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோ, என்ன பேசுவனே தெரியாது எனக்கு. அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு வெறியும் இருக்கு. ஏன்? விஜய் மீது தனிப்பட்ட வன்மமா? நாங்க பேசணும். யாராவது விஜயின் குடும்பத்தை, விஜயின் பிள்ளைகளை, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசவும் மாட்டோம். யாரும் பேசவும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கேள்வி கேட்போம். பெரியாரை கொள்கை தலைவர் என்று சொல்கிறாயே, அப்புறம் ஏன் கபின் ஆணவ படுகொலைக்கு கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். மத சார்பற்ற சமூக நீதி என்று பேசுறீங்களே, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் கருத்து சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறோம். பதில் இருக்கா?